இந்த செஃப் ஒரு நாளைக்கு 6000க்கு மேற்பட்ட லாப்ஸ்டர்ஸை சமைக்கிறாரு. இத சமைக்கிறதுல இந்த உலகத்திலேயே இவரை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இதெல்லாம் நல்லா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை தொட்டு சாப்பிடுறதுக்கு சிமெண்ட் கலர்ல வித்தியாசமான ஒரு சாஸ் மாதிரி தராரு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு சூப்பரான பிரசன்டேஷனோட இருக்கு. அதை அப்படியே எடுத்துட்டு போய் அங்க உள்ள ஒரு கோடீஸ்வரர்கிட்ட தராரு. அவர் எடுத்து சாப்பிட போறப்ப நிப்பாட்டுங்க, அந்த லாப்ஸ்டரை நான் கொடுத்த அந்த சிமெண்ட் கலர் சாஸ்ல தடவி சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட அந்த கோடீஸ்வரரும் அந்த சாஸ்ல தடவி சாப்பிட்டு பாக்குறாரு. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குது. அதனால தன்னையே மறந்து அவர் கொடுத்த எல்லாத்தையுமே அவர் சாப்பிட்டு காலி பண்ணிடுறாரு. இதெல்லாம் பார்த்த நம்ம செஃபோடைய முகத்துல சிரிப்பு வருது. இப்படின்னா இருக்கிறப்ப தெருக்கடையில பாரம்பரியமா குக்கிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை தன்னோட அசிஸ்டண்டா இருக்கிறதுக்காக அந்த பொண்ணை இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. அதே வேலைக்கு இந்த பொண்ணுக்கு காம்படிட்டரா இன்னொரு பையனும் வரான். இப்ப இந்த பொண்ணு ரைஸ் முட்டையெல்லாம் எடுத்து அங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த இன்னொரு பையன் என்ன பண்றானா, அங்க உள்ள ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சு பட்டர்னா போட்டு ஒரு புதுவிதமான ஃப்ரைட் ரைஸை பண்ணி நல்ல பிரசன்டேஷனோட வைக்கிறான். ஆனா இந்த பொண்ணு ஒரு பிரசன்டேஷனே இல்லாம தான் வைக்கிறா. ஆனா இது ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்த இந்த செஃப் இந்த பொண்ணுடைய ஃப்ரைட் ரைஸ் தான் நல்ல பதத்துல இருக்குன்னு அவளை செலக்ட் பண்ணிடுறாங்க.